இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். PKR தேர்தலில் பேராளர்களின் ஆதரவை பெறுவதற்கு பணத்தை வாரி இறைத்தேனா? குற்றச்சாட்டை மறுத்தார் ரமணன். PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் பேராளர்களின் ஆதரவை பெறுவதற்கு பணத்தை வாரி இறைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் வன்மையாக மறுத்துள்ளார். PKR தேர்தலில் உதவி தலைவராக தாம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பண அரசியலை நடத்தி வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொழில்முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் ரமணன் முற்றாக மறுத்தார். தாம் பண அரசியல் நடத்தி வருவதாக கூறி தமக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வீடியோ படங்களானது ஸ்லாங்கூர் மாநில பொது தேர்தலுக்கு பிறகு தமக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பே தவிர அத்தொகையை பெற்றுக்கொண்டவர்கள் வாக்காளர்கள் அல்ல என்று ரமணன் தெளிவுபடுத்தினார். அவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்ட தொண்டர்களே தவிர வாக்காளர்கள் அல்ல என்று ரமணன் விளக்கினார். தமது சேவை மையத்திற்கு வெளியே பணியாளர்களுக்கு தாம் பணம் கொடுத்தபோது அதன் கதவில் பக்கத்தான் ஹரப்பான் சின்னம் இருப்பதை தெளிவாக காண முடியும். வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுத்ததில் என்ன தவறு என்று ரமணன் வினவினார். கடும் குற்றம் புரியாத கைதிகளை வீட்டுக் காவலில் தடுத்து வைப்பது தொடர்பான 1995 ஆண்டு சிறைச்சாலை சட்டத்திருத்த மசோதா அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போது இந்த உத்தேச சட்டத்திருத்த மசோதா நகல் சட்டத்துறை அலுவலகத்தில் மீளாய்வில் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கைதிகளை வீட்டுக் காவலில் தடுத்து வைப்பது தொடர்பில் அது ஆக்ககரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதே வேளையில் அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு அமல்படுத்தப்படவிருக்கும் விதிமுறைகள் குறித்து மிக கவனமாக ஆராயப்பட வேண்டியுள்ளது என்று சைஃபுடின் விளக்கினார். இந்த உத்தேச சட்டத்திருத்த மசோதா குறித்து தவறான புரிதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதன் உள்ளடக்கத்தை கவனமாக ஆராய வேண்டியுள்ளது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். வரும் மே 26 முதல் 28 வரை 3 தினங்களுக்கு கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு 3 தினங்களுக்கு மாணவர்கள் வீட்டில் இருந்தவாறு PDPR இயங்கலை கல்வியை மேற்கொள்வதற்கு கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் 71 பள்ளிகளை கல்வி அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. ஆசியான் தலைவர்கள் மாநாட்டு மையத்திற்கு செல்வதற்கு ஏதுவாக அவர்களின் போக்குவரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு சம்பந்தப்பட்ட சாலைகளையொட்டிய பள்ளிகளுக்கு PDPR கல்வியை மேற்கொள்வதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஸ்லாங்கூரில் பெட்டாலிங் உத்தமா, பெட்டாலிங், செப்பாங் மற்றும் கோலாலம்பூரில் கிராமட், செந்தூல், பங்சார், புடு என 6 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எந்தெந்த பள்ளிகள் என்பது குறித்து கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கடிதம் வாயிலாக அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலும் சிங்கப்பூரிலும் COVID-19 பெருந்தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வரும் வேளையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அந்த பெருந்தொற்றின் நிலையை சுகாதார அமைச்சு மிக அணுக்கமாக கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். COVID-19 பெருந்தொற்று தொடர்பாக மலேசியா வாரத்திற்கு 600 சம்பவங்களை பதிவு செய்த போதிலும் இந்த பெருந்தொற்று குறித்து சுகாதார அமைச்சு மிகுந்த விழிப்பு நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் COVID-19க்கு நிர்ணயிக்கப்பட்ட தேசிய எச்சரிக்கை வரம்பை விட அந்த பெருந்தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை மலேசியாவில் குறைவாக உள்ளது என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்தார். தொலக்கின்தான் சாலை விபத்தில் 9 FRU போலீஸ்காரர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் மிக ஆபத்தான முறையில் லோரியை செலுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 45 வயது நபரை 6000 ரிங்கெட் ஜாமீனில் விடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதித்த போதிலும் அந்த லோரி ஓட்டுநரை ஜாமீனில் எடுக்க யாரும் முன்வரவில்லை.
ரூடி ஜுல்கார்னைன் முகமது ராடி என்ற அந்த லோரி ஓட்டுநர் தற்போது பத்து காஜாவில் உள்ள போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை வரும் ஜூன் 17ஆம் தேதி நடைபெறுவதற்கு தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பேரா மாநில போலீஸ் துணைத் தலைவர் ஜுல்காஃப்லி சரியாட் தெரிவித்தார். அந்த நபரை ஜாமீனில் எடுக்க யாரும் முன் வராததை தொடர்ந்து அந்த நபரை தடுப்பு காவலில் வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக இன்று தெலுக்கின்தான் மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜுல்காஃப்லி சரியாட் இதனை குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை தெலுக்கின்தானில் நிகழ்ந்த கோர விபத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான கழக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 9 FRU போலீஸ்காரர்களில் 5 இன்னமும் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். 9 பேரில் 3 வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 6 ஒருவர் ஈப்போ ராஜா பெருமைஸ்ரீ பைனூன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற 5 தெலுக்கின்தான் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவான ICUவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று பேரா மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஃபீசுல் இட்ஸ்வான் தெரிவித்தார். முன்னதாக மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா தெலுக்கின்தான் மருத்துவமனைக்கு நேரடி வருகை புரிந்து பாதிக்கப்பட்ட போலீஸ்காரர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து நிலவரத்தை கேட்டறிந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.